கடந்த 50 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு நல்லாட்சியை வழங்கியது யார் என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக 34.48 விழுக்காட்டினரும், திமுகவிற்கு ஆதரவாக 33.33 விழுக்காட்டினரும் வாக்களித்துள்ளனர். இரண்டு கட்சிகளுமே நல்லாட்சியை வழங்கவில்லை என 22.79 விழுக்காட்டினரும், இதர கருத்துக்களை 5.89 விழுக்காட்டினரும், கருத்து கூறவில்லை என 3.52 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுவதாக 36.65%, திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக 29.63%, இரண்டு கட்சிகளும் இல்லை என 23.18% கூறியுள்ளனர். இதர கருத்துக்களை 5.95% பேரும், கருத்து கூறவில்லை என 4.58 பேரும் தெரிவித்துள்ளனர். விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருப்பதில் அதிமுகவுக்கு ஆதரவாக 27.79 விழுக்காட்டினரும், திமுகவுக்கு ஆதரவாக 35.41 விழுக்காட்டினரும், இரண்டு கட்சிகளும் இல்லை என 26.33 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். இதர கருத்துக்களை 6.41 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என 4.06 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். ஊழலற்ற ஆட்சியை வழங்கிய அரசு எது என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக 23.68% பேரும், திமுகவுக்கு ஆதரவாக 19.12% பேரும், இரண்டு கட்சிகளும் இல்லை என 43.69% பேரும் கூறியுள்ளனர். இதர கருத்துக்களை 7.80%, கருத்து கூறவில்லை என 5.71% தெரிவித்துள்ளனர். ஏழைகளின் நலனுக்காக செயல்பட்ட அரசு எது என்ற கேள்விக்கு அதிமுக அரசுக்கு ஆதரவாக 35.04 விழுக்காட்டினரும், திமுகவுக்கு ஆதரவாக 30.96 விழுக்காட்டினரும், இரு கட்சிகளும் இல்லை என 21.44 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதர கருத்துக்களை 8.06 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என 4.50 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். பொது விநியோக திட்டத்தை அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுத்தியதாக 37.06% பேரும், திமுக சிறப்பாக செயல்பட்டதாக 31.52% பேரும், இரு கட்சிகளும் இல்லை என 19.10% பேரும் கூறியுள்ளனர். இதர கருத்துக்களை 6.39% பேரும், கருத்து இல்லை என 5.93% பேரும் தெரிவித்துள்ளனர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அரசு எது என்ற கேள்விக்கு அதிமுக அரசுக்கு ஆதரவாக 31.83 விழுக்காட்டினரும், திமுகவுக்கு ஆதரவாக 27.66 விழுக்காட்டினரும், இரு கட்சிகளும் இல்லை என 27.59 விழுக்காட்டினரும் கூறியுள்ளனர். இதர கருத்துக்களை 7.26 விழுக்காட்டினரும், கருத்து இல்லை என 5.67 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். நல்லாட்சி, சட்டம் ஒழுங்கு, விலைவாசி கட்டுப்பாடு, ஊழலற்ற ஆட்சி, ஏழை நலன், பொது விநியோகம், வாக்குறுதி நிறைவேற்றம் ஆகிய அம்சங்களின் அடிப்படையில் கட்சிகளை பற்றி வாக்காளர் வைத்திருக்கும் மதிப்பீடு குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டு கருத்துக்கள் பெறப்பட்டன. வாக்களிப்பதற்கு மக்கள் முதன்மைப்படுத்தும் காரணங்கள் குறித்தும் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. திமுகவுக்கு வாக்களிக்க முதன்மைப்படுத்தும் காரணிகள் குறித்தும் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதேபோல் அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் முதன்மைப்படுத்தும் காரணிகள் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. விலைவாசியை கட்டுப்படுத்தும் அரசு என்ற வகையில் திமுகவுக்கும், பொது விநியோகத்தை சிறப்பாக செயல்படுத்தும் அரசு என்ற வகையில் அதிமுகவுக்கும் வாக்களிப்பதாக கருத்து கணிப்பில் மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் எதிர்காலம் எந்த தலைவரின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற கேள்விக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 24.09 விழுக்காட்டினரும், கருணாநிதிக்கு ஆதரவாக 12.67 விழுக்காட்டினரும், மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக 12.90 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜயகாந்துக்கு ஆதரவாக 3.85% தெரிவித்துள்ளனர். ஏழைகளுக்காக பணிபுரியும் அரசியல் தலைவர் யார் என்ற கேள்விக்கு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக 25.40%, 19.01%, கருணாநிதிக்கு ஆதரவாகவும்
மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக 5.74% விஜயகாந்துக்கு ஆதரவாக 2.48% கருத்து தெரிவித்துள்ளனர். உங்களை கவர்ந்த தலைவர் யார் என்ற கேள்விக்கு 22.22 விழுக்காட்டினர் ஜெயலலிதாவிற்கும், 22.96 விழுக்காட்டினர் கருணாநிதிக்கும், 4.54 விழுக்காட்டினர் மு.க.ஸ்டாலினுக்கும், 3.06 விழுக்காட்டினர் விஜயகாந்திற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதாவுக்கு வாக்களிக்க அவர் மக்களிடம் பெற்ற நம்பிக்கையே முதன்மையான காரணம் என்றும், கருணாநிதிக்கு வாக்களிக்க அவர் மக்களை கவரும் திறனுள்ள தலைவர் என்பதே முதன்மை காரணம் என்றும் முறையே அவர்களது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். மு.க.ஸ்டாலினுக்கு வாக்களிக்க வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் என்பதே முதன்மை காரணம் என அவரை ஆதரிப்பவர்கள் கூறியுள்ள நிலையில், விஜயகாந்தின் ஆதரவாளர்களும் அவரது நம்பகத்தன்மையையே முதன்மைப்படுத்தியுள்ளனர். நம்பிக்கை தரும் அடுத்த தலைமுறை தலைவர் யார் என்ற கேள்விக்கு மு.க.ஸ்டாலினுக்கு ஆதரவாக 27.09%, விஜயகாந்துக்கு 9.71%, அன்புமணி ராமதாசுக்கு ஆதரவாக 5.61 விழுக்காட்டினரும் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா முதலமைச்சராக வேண்டும் என்று 32.63 விழுக்காட்டினரும், மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று 18.88%, கருணாநிதி முதலமைச்சராக வேண்டும் என்று 15.21%, விஜயகாந்துக்கு ஆதரவாக 6.54% கருத்து தெரிவித்துள்ளனர். எந்த கட்சிக்கு உங்கள் வாக்கு என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக 33.13%, திமுகவுக்கு ஆதரவாக 32.83% கருத்து தெரிவித்துள்ளனர். அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்டால் எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்ற கேள்விக்கு திமுகவுக்கு 115 இடங்களும், அதிமுகவுக்கு 119 இடங்களும் கிடைக்கும் என வாக்காளர்கள் பதிலளித்துள்ளனர்.